வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். நல்லா கிராமத்து ஸ்டைலில் வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நான்வெஜ் பிரியருங்களை இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துருக்கேன் புளி. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் புளி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருவாடு நான் இந்த கருவாடு தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் நெத்தலி கருவாடு போடலாம், வாழை கருவாடு போடலாம், குழம்பு கருவாடு போடலாம். நான் இந்த கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். நான் துண்டு கருவாடு எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வெதுப்பாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பெல்லாம் வெளியில் வரும். நிறையா உப்பு இருக்கும் பாருங்களேன் கருவாட்டில். அது அந்த உப்பெல்லாம் வெளியே வரும் உங்களுக்கு. அப்போ தான் இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட வாழைக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், மொச்சக்கொட்டை போடலாம், எல்லா காயும் போடலாம் நீங்கள். இப்போ தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கொஞ்சமாரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அரைக்க தான் போகிறோம். இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் வதக்க வச்சுக்கலாம். பூண்டும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் நல்லா 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும் கடுகு ஜீரகம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை போட்டுக்கங்க. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா, தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வரலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் கல் இருந்தால் கூட கல்லில் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் கூட நசுக்கிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பாதியமாக அப்படி நசுக்கி வதக்கி வைங்களா, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் மிக்சியில் தான் அப்படியே ஒன்றும் பாதியமாக நசுக்க போகிறேன். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். வெங்காயம் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுக்கோங்க. வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாமே 3ம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கங்க, ரொம்ப மசியாக அரைக்காதீங்க. இப்போ நம்ம அரைச்சி போட்டிருக்க பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் கம்மி பண்ணிவிட்டு இது கூட எந்த காய் வேணாலும் கூட போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். அந்த கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் கத்திரிக்காய். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் கத்திரிக்காய். இப்போ கருவாடு நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ கருவாடையும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கருவாடில் ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த வாசனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கருவாடையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். கருவாடு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் போடுற மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன்னா, நான் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அந்த புளி எடுத்துருக்கேன் பாருங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ மிளகாய்த்தூளும் நல்லா வதக்கிக்கலாம்.
மிளகாய் தூளை நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் பாருங்களா, அதை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க குழம்பு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டிலே உப்பு இருக்குங்க, அதனால் பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் கூட உப்பு பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் குழம்புல கம்மியாக போட்டுக்குங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் உப்பு நான். இப்போ நல்லா கொதி வருது பாருங்களேன். இப்போ வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அதோடய பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்தோடனே மறுபடியும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ கலந்து விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்குங்க. மறுபடியும் கொதிக்கிட்டோம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு. நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. நல்லா கொதித்து வந்துருக்குது. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. கருவாடு பாருங்கள், கரைவே இல்லை பாருங்கள். ஒரு சில கருவாடு கரைஞ்சிரும், குழம்புலே கரைஞ்சிரும். இந்த கருவாடு கரைவே இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு அவிச்ச முட்டை வச்சு இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதுமாரி இட்லிக்கு தோசை கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி இந்த குழம்பு கூட வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுங்களா, வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கருவாட்டு குழம்பு. கருவாடு பாருங்கள், ஒன்று கூட கரையில், நல்லா இருக்குது பாருங்கள். இதோட அளவுலாம் ஐபட்டில் கொடுக்குறேன். இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.